அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. தைலாபுரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமராஜ், ஏற்கனவே ராமதாஸை சந்திப்பதற்காக மூத்த நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? ராமதாஸ் பொதுக்குழு கூட்டத்தை தைலாபுரத்திலேயே நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதே, அது எந்த அளவுக்கு உண்மை? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தான் செயல்படுவேன் என்ற அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்ட பின்பு காலை 11 மணி முதல் தைலாபுரம் இல்லத்தில் முக்கிய மூத்த நிர்வாகிகள் ராமதாஸை சந்திச்சு பேசி வந்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா ஜி.கே. மணி, போதா அருள்மொழி மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திச்சு பேசிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சந்திப்பானது 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பின்பு வெளியே வந்த அவர்கள், நாங்கள் இந்த பொதுக்குழு கூட்டுவது சம்பந்தமாக எந்த ஒரு கூட்டமும் நடத்தப்படவில்லை. குறிப்பாக மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை பெருவிழா தொடர்பான கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக எவ்வாறு நடத்துவது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்றதாக உள்ளே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பின் வெளியே வந்தவர்கள் தெரிவித்தார்கள். அது தொடர்பாக மட்டுமே இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிறது. இப்போது தொடர்ச்சியாக மூத்த நிர்வாகிகளோட அந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று வருகிறது. என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இணைப்பிலரங்க இஸ்மாயில், தொடர்ந்து பேசலாம். மகாபலிபுரத்திற்கு அருகே சித்திரை முடிநிலவு மாநாட்டு பணிகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இஸ்மாயில், முன்னதாக ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்திக்கும் போது இருவரும் ஒன்றாக மேடைக்கு வருவார்கள், நல்ல செய்தி விரைவில் வரும் என்பதான தகவல்களை தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டை ஒட்டிதான் அந்த நிகழ்வு நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் தற்போது மாநாட்டு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? அன்புமணி நேரில் வந்தாரா, வர இருக்கிறாரா? அங்கிருக்கும் சூழல் என்ன? நிச்சயமாக நம்ம நின்றுட்டு இருக்க பகுதியில் தான் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. வரும் 11ஆம் தேதி அன்று அடுத்த மாதம் 11ஆம் தேதி அந்த மாநாடு இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பகுதியில் 88 ஏக்கர் வரக்கூடிய மக்கள் அமர்வதற்காக முழுமையான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜேசிபிகள் கொண்டு முழுமையாக அந்த மைதானத்தை சமப்படுத்தும் பணியை தான் தற்போது பாமக சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிக்கு சரியாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் அன்புமணி இந்த பகுதிக்கு பார்வையிட்டு இந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஸ்டேஜ் போடணும், எத்தனை பேர் அமரக்கூடிய வகையில் விஐபி என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் வைக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம வரக்கூடிய மக்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்காக எந்த பகுதியில் நம்ம அமைக்க போறோம் என்பன திட்டமிட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பும் இருப்பதாகவும் அன்புமணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தலைவர்கள் யார் என 2 பேருமே அறிக்கை விட்டு வரும் நிலையில இன்று 1 மணி நேரத்தில் அன்புமணி செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என தெரிய வருகிறது. செய்தியாளர் சந்திப்பில் ஏற்கனவே நீடித்து வரக்கூடிய இந்த பனிப்போர் தொடர்பாக அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? செய்தியாளர்கள் நிச்சயமாக அந்த கேள்வியை எழுப்புவார்கள். அவர்கள் தரப்புல என்ன திட்டம் போடப்பட்டிருக்கிறது? முதல் கட்டமாக அன்புமணி தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கோவளம் மாமல்லபுரம் இடையே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்வையிட்டு சரியாக திட்டமிடல் பணிகள் நடைபெற்று வருகிறதா, 120 ஏக்கர்ல 88 ஏக்கர் பரப்பளவில் இந்த பணிகளில் அமரக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும். குடி தண்ணீர் மற்றும் வரக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்ள சாலை மற்றும் அனைத்து பணிகளும் நடைபெறும் சுமூகமாக நடைபெற்று வருவதா என பார்வையிடுகிறார். அதற்கு பிறகே அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு யார் தலைவர் என இங்க கேள்வி எழுப்பப்படும். நிச்சயமாக அதில் அவர் முழுமையான தன்னுடைய தகவலை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பில் இருங்க இஸ்மாயில், தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நான் தான் நிரந்தர தலைவர் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், நான் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணி இன்னொரு பக்கம் சொல்றாரு. இந்த மாதிரியான இருவேறு கருத்துக்கள் தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? என்ன நடக்கிறது பாமகவில்? இல்லைங்க, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் மிகவும் யோசிப்பார். அது இந்த முடிவை எடுத்த பிறகு அதுல உறுதியாகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர். எனவே இது ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருவருக்குள்ளாக ஒரு தீர்க்க முடியாத சிக்கல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் தொடர்ந்து இந்த மோதல் நீடித்துக் கொண்டே வருகிறது.
திரு முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக நியமிப்பதற்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்த போது அன்புமணி எதிர்த்து தெரிவித்தார். அந்த எதிர்ப்பு தெரிவித்தது இவருக்கு அது வெளிப்படையாகவே பொதுக்குழு தெரிவித்தது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நீள நிச்சயமாக பாமகவுக்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், தந்தை ஆதரிப்பதா மகனை ஆதரிப்பதா என்கிற ஒரு குழப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற இல்ல, நீங்கள் சொல்வதை போல் முகுந்தனை முன்வைத்து பேசினதுதான் கோவம் அப்படின்னா, தற்போது திரு முகுந்தன் பரசுராமன் அன்புமணியோட இல்லத்திற்கு வந்திருக்காரு, இங்க பேசுறதுக்காக வந்திருக்காரு. இல்ல அது என்னங்க, சொந்த தாய்மாமன் அன்புமணி. இப்போ அவர் நம்மால் எதுக்கு இந்த பிரச்சனை என்று நேரடியா போறதுக்கான வாய்ப்பு. இப்ப நம்மளாலதான் ஒரு பெரிய இயக்கத்துல அப்பா தாத்தாக்களும் மாமாக்களும் பிரச்சனை உருவாயிருக்கிறது என்ற அந்த எண்ணத்துல போறாரு. ஆனா கூட தான் சொல்லியதை அன்புமணி கேட்கவில்லை என்கிற கோபம் டாக்டர் ராமதாஸ் உருவாகி இருக்கிறது. எனவே அவர் யாருடைய கருத்தையும் கேட்டு சமாதானமாக அவர் விரும்பவே இல்லை. நான் கூட முக்கியமான தகவல் அவர் சந்தித்து அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் கூட சொன்னார், ஏன்னா என்னை பொறுத்தவரையில் தேர்தல் நெருங்கிய அந்த நேரத்தில் நிச்சயமாக யாரோ ஒரு விட்டுக் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். கூட்டணி தொடர்பான குழப்பம் தான் இதற்கு காரணமா? இல்ல அது ஏற்கனவே உருவானதுங்க. இப்ப அது அடுத்து மீண்டும் உருவாகிவிடக் கூடும் என்கிற எண்ணத்திலும் அது உருவானது உண்மைதான். கடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனர் ஒரு முடிவும் தலைவர் ஒரு முடிவுமாக இருவேறு முடிவுகள் அங்கே பேசப்பட்டது உருவானது. ஆனால் ஒரு எடுத்த முடிவை செயல்படுத்தினாங்க. இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேறு மாதிரியே முடிவு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் விரும்பினாக சொல்லப்படுகிறது. அந்த முடிவுக்கு மாறாக அன்புமணி ஏதாவது செய்துவிடக்கூடும் என்கிற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் முன்கூட்டியே திட்டமிட்டு அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக சொல்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு பணி போராட்டம் நீடிப்பு தான் வாய்ப்பு. ஏன்னா குடும்பத்தில் எல்லோரும் பேசி ராமதாஸ் புரிவாக யாருக்கும் தெரியுங்க. அவர் சொந்த மகனை இவ்வளவு வீரியமாக அவர் எதிர்ப்பதற்கு ஓரிரு நாள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் அல்ல, நீண்ட காலமாக புகைந்து கொண்டிருந்தது. இது உச்சத்துக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக முடிவுக்கு உடனடியாக வரும் என்கிற எண்ணம் நம்பிக்கை இல்லைங்க. சரி, இன்றோ நேற்றோ கிடையாது, இது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள தகவல்களையும் வழங்கியிருந்தார்கள். சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக மேடை ஏறுவார்கள் என்பதான தகவலை தான் திரு ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருபுறம் ராமதாசின் இல்லத்தில் தைலாபுரத்தில் பாமகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் அன்புமணியின் நிலத்தில் முகுந்தன் பரசுராமன் வந்திருக்கிறார் சந்திப்பதற்காக. அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக மேடையில் தோன்றுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.